ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களுக்கான சமூக நீதி குரலாக என்றென்றும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கும் மாபெரும் அரசியல் இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம். சுமார் 75 ஆண்டுகளாக சமூக நீதி களத்தில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. சமூக நீதியை காப்பதற்காக திராவிட மாடல் ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட ஆகஸ்ட் மாதம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்த போது மெரினாவில் கலைஞர் அவர்களின் உடலை நல்லடக்கம் செய்ய அப்போதைய அதிமுக அரசு மறுத்துவிட்டது. உடனே நீதிமன்றம் சென்று அங்கு திறம்பட வாதிட்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு மெரினாவில் இடம்பெற்று தந்தார் வில்சன் அவர்கள். தலைவர் அவர்களின் ஆசையுடன் நாடாளுமன்ற உறுப்பினராக 2019ஆம் ஆண்டு பொறுப்பேற்றார் வில்சன் அவர்கள். அன்று முதல் தமிழகத்தின் நலனுக்காக நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். அது மட்டுமில்லாமல் மக்களின் நலனுக்காக பல்வேறு மசோதாக்களை தாக்கல் செய்தும் மக்களுக்கு விரோதமான சட்டங்களை ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த போதும் மக்களின் நலனுக்காக குரல் கொடுத்து வருபவர் வில்சன் அவர்கள். தமிழ்நாட்டின் சமூக நீதியை காக்கும் தலைவராக மட்டுமில்லாமல் நம்மை போல் ஒடுக்கப்படும் இந்தியாவின் ஒட்டுமொத்த மாநிலங்களையும் சமூக நீதி என்னும் குடையின் கீழ் இணைக்கும் வகையில் அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பை உருவாக்கி மாபெரும் வரலாற்றை படைத்தார் நம் திராவிட மாடல் முதல்வர் அவர்கள். இந்த கூட்டமைப்பை உருவாக்கியதுமே இதன் ஒருங்கிணைப்பாளராக தலைவர் அவர்களின் எண்ணத்தில் உதித்தவர் பி. வில்சன் அவர்கள்தான். ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பை ஏற்றதுமே பல்வேறு மாநிலங்களில் இருந்து முக்கியமான தலைவர்கள் கலந்து கொள்ளும் மாநாட்டை வருடம்தோறும் நடத்தி அதன் மூலம் சமூக நீதி கோரிக்கைகளுக்கான குரல்கள் இந்தியா முழுவதும் எழுப்பப்படுவதற்கு உதவியாக வில்சன் அவர்கள் இன்றும் இருந்து வருகிறார். அதேபோல் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் இதர பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான 27% இடஒதுக்கீட்டை பெற்றுத்தர தமிழ்நாட்டின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி கண்டார் வில்சன் அவர்கள். இதன் மூலம் இந்தியா முழுமைக்குமான OBC மாணவர்களுக்கு மருத்துவ மாணவர் சேர்க்கையில் இடஒதுக்கீட்டின் மூலம் இடம் கிடைத்து புதிய எதிர்காலம் உருவாக காரணமாக இருக்கிறார் வில்சன் அவர்கள். தமிழ்நாட்டின் உரிமைகளை காக்கும் விதமாக சட்டமன்றத்தின் மூலம் இயற்றப்பட்டு ஒப்புதல் பெறுவதற்காக ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட 10 மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் காலம் தாழ்த்தி வந்த நிலையில் முதலமைச்சர் அவர்களின் உத்தரவை பெற்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் அவர்கள். அந்த வழக்கில் உச்சநீதிமன்றமே இந்த 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்து அந்த 10 மசோதாக்களும் உடனடியாக நடைமுறைக்கு வரும் என்று உத்தரவிட்டனர். அது மட்டுமில்லாமல் இனி வரும் காலங்களில் ஆளுநர்கள் எந்த ஒரு மசோதாக்களையும் முதலமைச்சர் உட்பட அமைச்சரவை கூட்டத்தின் ஆலோசனை பிரகாரம்தான் நடந்து கொள்ள வேண்டும், அதை மீறி நடந்து கொள்ளக்கூடாது என்றும் உத்தரவில் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மசோதா ஆளுநருக்கு வந்துவிட்டால் அதனை 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் ஜனாதிபதியும் எந்த ஒரு மசோதாவையும் 30 நாட்களுக்குள் தீர்வு காண வேண்டும் என்றும் வரலாற்று தீர்ப்பை பெற்று தந்தார் வில்சன் அவர்கள். இவ்வாறாக தான் சேர்ந்த கழகத்திற்கு எந்த வழக்காக இருந்தாலும் சரி, அந்த கழகம் சார்ந்த அரசுக்கு எந்த நெருக்கடி வந்தாலும் சரி, நீதிமன்றத்தின் மூலமாக சமூக நீதியை முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரில் வாதிட்டு வெற்றி கண்டு வருகிறார். வில்சன் அல்ல, வின்சன்.